ஹரே கிருஷ்ணா, ராதேஷாம், ஹரே கிருஷ்ணா. இன்றைய தினம் பகவத்கீதை கண்ணனால் அருளப்பட்ட நாள் என்ற ஒரு அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே உற்சவமூர்த்திக்கு அபிஷேக அலங்காரலாம் ஆகி அங்கே பகவத்கீதை முழுவதுமாக பாராயணம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விஸ்வரூப தரிசனம் என்ற கட்டம் வந்த பொழுது அங்கே சுவாமியை ஒரு முறை நாம் தரிசி ஆர்த்திகளை காட்டினோம். இப்பொழுது மீண்டும் இங்கே மூலவருக்கு ஸ்ரீகிருஷ்ணனை எவ்வளவு திருப்திப்படுத்தினாலும் மனதில் ஒரு பூரணம் கிடைக்கவில்லை என்பதனால் இன்றைக்கு மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்குமாக வழக்கம் போல் நாம் சார்த்தக்கூடிய தயிர் காப்பை சாத்தி அபிஷேக அலங்காரங்கள் செய்வதாக உத்தேசமானது. அன்ன ஆகார இடைவெளி எல்லாம் இல்லாமல் கிருஷ்ணனை நாம் தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்படியான ஒரு கைங்கரியம் அருள் கூட்டியிருக்கிறது. இப்பொழுது விஸ்வரூப தரிசனம் என்பதை பற்றி நாம் ஓரளவு நாம் புரிந்து கொண்ட அளவு பகிர அருள் கூட்டியிருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் யுத்த களத்திலே அர்ஜுனனுக்கு எல்லா விதமான யோகங்களையும் பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அர்ஜுனனோ போர்க்களத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் உறவினர்கள், குருமார்கள் என்று சொல்ல எல்லோரையும் வதம் செய்ய எனக்கு மனம் நடுங்குகிறது என்று சொல்லும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார். அர்ஜுனா, எல்லாமே என்னிடத்திலிருந்து உண்டானது, எல்லாமே நான் தான், நீ வெறும் கருவிதான், இயக்கக்கூடியவன் நான் தான் என்று சொல்லியும் அர்ஜுனன் மீண்டும் மீண்டும் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்த அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காணும்படியான அனுகிரகத்தை உண்டாக்குகிறார். அதாவது விஸ்வரூபம் என்பது காண்பிப்பதல்ல, நாம் அனுபவித்து பார்ப்பது. அது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஸ்வரூபத்தை நான் உனக்கு தரிசனமாக்குகிறேன் என்று கண்ணன் சொல்லியிருந்தாலுமே கூட அதனை அர்ஜுனன் காணக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது. இந்த காணக்கூடிய சக்தியை, ஞானக்கண்ணை, 1000 கண்கள் கொண்டு பார்க்கக்கூடிய சக்தியை கண்ணன் அர்ஜுனனுக்கு கொடுக்க அர்ஜுனன் உடனே காண்கின்றான். அர்ஜுனன் காண்பதை திருதராஷ்டிரன் தன் ஞானக்கண்ணால் கண்டு திருதராஷ்டிரருக்கு எடுத்துரைப்பதை தான் நாம் கீதையில் காண்கின்றோம். கண்ணனுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை அண்ட சராசரங்கள், பிரபஞ்சங்கள், 33 கோடி தேவர்கள், பரமேஸ்வரன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி, நவகாளிகள், 1008 காளிகள், 1008 சக்திகள், லட்சக்கணக்கான ருத்ரர்கள், லட்சக்கணக்கான பிரம்மாக்கள், ஆயிரக்கணக்கான தேவாதி தேவர்கள் என்று ஒவ்வொரு சதுயுகத்திற்கும் 3 விதமான மூர்த்திகள், படைத்தல், காத்தல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, திருமால், மகாலட்சுமி தாயார், பரமேஸ்வரன், பார்வதி என்றாக எல்லா விதமான தேவாதி தேவர்களும் அவருடைய சரீரங்கள் முழுவதுமாக காணப்படுகிறார்கள். இப்பொழுது தரிசனத்தின் பயனால் அர்ஜுனனின் மனது நடுங்குகிறது. அதையும் சொல்லுகிறான். கிருஷ்ணா, என்னால் காண முடியாமல் இருக்கிறது, நீ 1000 கண்கள் கொடுத்தாலும் ஞானக்கண்கள் கொடுத்தாலும் இந்த தரிசனத்தை நான் பார்க்க பார்க்க தரிசன பயமும் அதிகமாகிறது. உன்னுடைய முழு எல்லாமே உன்னுடையிலிருந்து தான் கிளம்பி புறப்பட்டது, எல்லாமே உன்னுள் அடங்குகிறது என்பதை பார்க்கிறேன். உன் வாயில் இருக்கக்கூடிய, நீ வாயை திறந்திருக்கக்கூடிய அந்த கோரைப்பர் இடுக்கிலே எங்களுடைய போர்க்களம் துளியூண்டு ஒரு தேன் கூட்டில் ஒரு தேனி அமர்ந்து கொண்டிருக்கும் அளவிலேயே இந்த மகாபாரத போரான நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றேன். கிருஷ்ணா, என்னால் தாங்க முடியவில்லை. ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய விஸ்வரூப தரிசனத்தால் ஏற்படக்கூடிய அனல் உஷ்ணத்தையும் தாங்க முடியவில்லை. அதே நேரத்தில் உன் திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய வைகுண்டமாக இருக்கட்டும், கைலாசமாக இருக்கட்டும், சத்தியலோகமாக இருக்கட்டும், எல்லா லோகத்திலும் இருக்கக்கூடிய தேவர்களின் அருள் ஒளியாலும் என் மனம் குளிர்கிறது. கிருஷ்ணா, மீண்டும் பழைய நிலைமைக்கு வா, நான் போர்க்களத்தில் என்னுடைய கடமை செய்கிறேன் என்பதாக அர்ஜுனன் கண்ணனை விழுந்து விழுந்து சேவிக்கின்றான். எல்லாமே கண்ணன் என்பதனை கண்ட அர்ஜுனன் மீண்டும் தன்னுடைய காண்டீபத்தை கையிலே ஏந்தி போரை, கண்ணன் திருப்திக்காக போரை பூர்த்தி செய்தான். எல்லாமே கண்ணன் என்பதை இந்த விஸ்வரூபம் நமக்கு உணர்த்துகிறது என்பதாக இருக்கிறது. எனவே கீதையை எப்படி நாம் திருவாசகம்
மற்றும் தேவி மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோமோ அதுபோல் இன்னும் கூடிய விரைவிலே பகவத்கீதையை நாம் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். அதற்கான அருளை கிருஷ்ணன் தர வேண்டும் என்று கிருஷ்ணன் திருவடியை மீண்டும் மீண்டும் சேவிக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எல்லாமே கண்ணனிடத்தில் இருந்து புறப்பட்டு எல்லாமே கண்ணனுடைய திருவடியை அடைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.